போல் பாருங்க. அந்த காலத்திலே மெழுகுவத்தி இருந்திருக்குன்னு கம்பன் காலத்திலே எரிகணல் எய்திய மெழுகின் யாக்கை போர் உருகினன் என்கிலம் உயிருக்கு ஊற்றமாய் பருகினன் என்கிலம் பகர்மதி என்கொலோ. பாருங்க, கதற தனக்கு வலிமையாக அவர் உயிருக்கு வலிமையாக குடித்தான். பகர்வது என்கொல். ராமன் மெழுகுவத்தி போல் அந்த ஆபரணங்களை பார்த்தவுடனே எரிய தொடங்கினார். நல்குவது எண்ணினி லங்கை கொங்கையை கொள்கிய பூணுமக் கொங்கை போன்றன அல்குலின் அணிகலன்களும் அல்குல் ஆயின பல்கலன் பிறவும் அப்படிவமானவே. ஒரு உறுப்புகளிலும் போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஆபரணங்கள் விழுந்து அந்த காலத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வஸ்திரங்கள் கிடையாது. நீங்க இப்ப போட்டுக்கிறதே பாட்டு படிச்சு இல்ல வஸ்திரத்துக்கு மேல அப்படி போட்டு இருப்பான், அதுவும் எடுத்துக்கொள்ளலாம். வசதி உள்ளவா புரியுது உங்களுக்கு? வசதி வேணுமே. ஆபரணம் நிறைய பண்ணிக்கணும்னா சித்தம்னால தர்மசாஸ்திரத்தை சொன்னேன். தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்கணும்னா வசதி வேணும்னு புரியுதோ? அப்போ இப்ப இந்த ரவிக்க துணி போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த ரவிக்க துணி தன்யத்தை மறைக்க போட்டுக்கிறேன். அந்த ரவிக்கு மேல அது அதே அளவுக்கு ஆபரணம் போட்டுக்கணும், நகை தங்கத்தை முத்து வச்சு. அப்போ அது கீழே விழுந்தா அது ரவிக்க துணி மாதிரி தானே இருக்கும். புரியுது? அதுவும் தெரியும். நீங்க இந்த இடுப்புல உள்வஸ்திரம் போட்டுக்கிறோமே, உள்வஸ்திரம்னு புரிஞ்சு பெண்ணு, அந்த உள்வஸ்திரத்துக்கு மேல பெண்கள் நகை போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த அமைப்பா அந்த நகை விழுந்து அதுதான் சொல்றேன். அந்த பாட்டு புரிஞ்சுக்கோ. பாருங்க என்ன சொல்றாங்க. குறுகிய பூணும் கொங்கை போன்றன தன்யம் போல இருந்தது. அல்குலின் அணிகளும் அல்குல்னா உங்களுக்கு ஸ்திரீயோட உறுப்பு, பிறப்பு உறுப்பு. அது புரிஞ்சுக்கணும் முடியும். அது என்ன அதை சொல்றான்னு தெரிஞ்சுக்காம போகக்கூடாது. அணிகளும் அல்குல் ஆயின பல்கலன் பிறவும் அப்படிவமானவே. ஒவ்வொரு உறுப்புக்கு அப்படிவம், அந்தந்த உறுப்புகளுக்கு ஏற்ப அந்த ஆபரணங்கள். அவ ராணி நம்ம அப்படி பண்ணிக்க முடியுமான்னா, அதான் இப்ப சொல்றேன் ஆரம்பத்திலே, வசதி இருந்தா தான் பண்ணிக்க முடியும். இந்த வஸ்திரங்களுக்கு மேல அவ இவ்வளவு ஆபரணங்களை போட்டுக்கிறான்னா அந்த உடம்புல அவ்வளவுக்கு வசதி இருக்கணும். அதனாலதான் மகாராணி வீட்டை விட்டு வெளில வரமாட்டேன். இவ்வளவு வஸ்திரம் நகையும் தூக்கிட்டு நடக்கணும். எவ்வளவு ரொம்ப கஷ்டம். இதுல ஆபரணாதிகள்லாம் போட்டுனா சிரமம். ரொம்ப உறுப்புக்கு உறுப்பு ஆபரணம் போட்டுட்டா நடக்க முடியாது. ஒன்றும் ரோட்ல போக முடியாது, பயம் நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபியர். அதான் எதுவுமே இருக்கொண்டு. அதனால மகாராணினா பாதுகாப்பா வருவா. அதனால இப்ப பெருமாளுக்கு நம்ம போடுறோமே, பெருமாளுக்கு ஆபரணம் போடுறோம். மீனாட்சி வரா, சுந்தரேஸ்வரன், போலீஸ்காரங்க வரக்கூட நகர்னா மட்டும் தங்கம்னா. நேற்றுக்கு எங்க ஊருக்கு பெருமாள் வந்து திருவள்ளுவர் பெருமாள் கூடவே போலீஸ்காரனா வரும். பெருமாளுக்கு பூரா உடம்பு தங்கம் தாயார் பெருமாளுக்கு போட்டுட்டு அது இருக்கும். அதனாலதான் சாத்திரத்துல எங்க வச்சாலும் தொட்டு கும்பிடக்கூடாது. கும்பிடுறேன்னு எடுத்துட்டாங்க. யார் 99 பேர் நல்லவா எடுக்கிறவங்க கும்பிட்டு தானே எடுப்பான். ஆமா, கும்பிட்டா தானே எடுக்க முடியும். மகாத்மா காந்தியை கும்பிட்டு தானே சுட்டான். அவன் கும்பிட்டுட்டான். அவரை பார்த்து கூட இருக்கிறவங்க நினைச்சான் ஏதோ காந்திகிட்ட பிரியமானவன் போல இருக்கு. கும்பிட்டாங்க. கீழே விழுந்து கும்பிட்டு, கீழே போய் தொட்டு கும்பிட்டு தான் துப்பாக்கி எடுத்தாங்க. அதைத்தான் இங்க வள்ளுவர் சொன்னார், கும்பிடுறவனை நம்பாதே. ஏன்னா கைக்குள்ள துப்பாக்கி இருக்கு. தொழுத கையுள்ளும் படையும் ஓடும்போது கையில படை வச்சு உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அழறவனையும் நம்பாதே, கும்பிடுறவனையும் நம்பாதே. அத ஏன் இதை சொல்றோம்னா,
அதனாலதான் அவன் சாஸ்திரம்னு சொல்றான், தொடப்படாது. மீனாட்சி வேற அப்படி தொடாதே அப்படின்னு. ஏன் தொடப்படாது? சாஸ்திரம்னு வச்சுப்பான். நீ நகை இருக்கு, நீ தொடாதீங்கன்னு நாங்க என்ன திரும்புவோமா அப்படின்னா அவன் அதுக்குதான் என்ன பண்ண, தொடாதே சாஸ்திரம் வச்சிருக்கான இல்லையோ. அதுக்குதான் தர்ம சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணா தர்ம சாஸ்திரம் அப்படிங்கிறது அதுக்குதான். இல்ல கல்யாண வீட்டிலே நடந்துடுறது. திருமங்கலத்தை எடுத்துன்னு போறா, தொட்டு கும்பிடுறோன்னா திருமங்கலத்தை தூக்கிட்டு போயிடும். அதுக்குதான் கெட்டிக்காரத்தனமா திருமங்கலத்தை பிடிச்சிக்கணும். அச்சத்தையோட ஒரு ஆள் போறலாம், அதாவது பெரிய வேலை சொல்லுவா, பிடிச்சுக்கோ அப்படின்னா இவன் இப்படி காட்டுறப்போ இங்க அவளை பாப்பா இங்க எடுத்துக்குவான். மண்டபத்தில் நடக்கிறது. ஆமா, அதனாலதான் அது வீக் டேஸா இருந்தா உடனே நகைக்கடையில போய் ஒரு திருமங்கலத்தை எடுத்துன்னு வரலாம், எல்லாம் மஞ்சள் கயிறு தான் கட்டணும். அது இருக்கு. அதனாலதான் சாஸ்திரத்தை என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் முதல்ல ஒரு 2 ரோலை காமிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவோம். இப்படி மொத்தமா காமிச்சிடுவோம். ஆமா, நீங்க எல்லாரும் நல்லவாதான், ஒரு பொருளாதாரம் தானே வந்துடுறான். அதுதானே சிரமமா இருக்கு. அதனாலதான் இப்ப சொன்னேன் பாருங்க, ஆபரணங்கள் ஸ்திரீகளுக்கு தான் ஆபரணம்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதுதான் உடம்பு பூரா போட்டிருந்தா நகை, சீதா பிராட்டி ஒரு உறுப்புகளுக்கும் போட்டிருந்தா அந்த எல்லா ஆபரணங்களையும் கட்டி போட்டிருக்காங்க. சொல்ற பாரு, விட்ட பேர் உணர்வினை அளித்த என்களோ அட்டன உயிரையார் அவ அணிகள் என்களோ கொட்டினால் சாந்தி என குளிர்ந்த என்களோ சுட்டன என்களோ யாது சொல்லுகேன். எல்லாம் அப்படியே அவரை சுடுகிறது. மோந்திட நறுமலரான மொய்பினில் ஏந்திட உத்திரியத்தை ஏய்ந்தன சாந்தமுமாய் ஒளி தழுவ போர்த்தலால் பூந்துகிலாய பூவை பூங்களே. அந்த உத்திரியத்தை அந்த வஸ்திரத்தையும் பார்க்கிற, கண்ணீர் விடுற. ஈர்ந்தன செங்கண் நீர் வெள்ளம் யாவையும் போர்ந்தன மயில் உலகம் பொங்கு தோல் வேர்த்தனை என்கொலோ வெதும்பினால் என்கொலோ தீர்த்தனை. தீர்த்தனைன்னா ராமனன். அவ்வழியாது செப்புகேன். எல்லாம் அவர் சீதா பிராட்டி போன இடத்துக்கு இந்த மனம் இழுத்து போனதான் அவர் மனதை. சுக்ரீவன் ராமன் கண்ண ஜலம் விடுறத பார்த்தவொன்னு அவர் கண்ண ஜலம் விட்டு சொல்றார். சுக்ரீவ பெருமான் ராமனை பார்த்து விடம் பரந்தனையது ஓர் வெம்மை மீட்கொள்ள நெடும்பொழுது உணர்வினோடு உயிர்ப்பு நீங்கிய தடம் பெருங்கண்ணனை தாங்கினான் தனது உடம்பினில் செறிமையில் சுருக்கென்று ஏறவே. சுக்ரீவனுக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சாம். ராமர் கண்ட ஜனவரதை பார்த்து தாங்கினாராம். அவர் தாங்கினன் இருத்திய துயரம் தாங்கலாது ஏங்கிய நெஞ்சினன் இறங்கி விம்முவான் வீங்கிய தோழினாய் வினையினேன் உயிர் வாங்கினேன் இவ்வழி வருவிருத்தே என. இந்த ஆபரணத்தை உங்ககிட்ட காமிச்சு இப்படி கஷ்டப்படுத்திட்டேன்னு, இதை காமிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சுக்ரீவ பெருமான் சொல்ற. அவன் சொல்றான் ராமரை பார்த்து, அயனுடை அண்டத்தின் அப்புறத்தையும் மயர் வரநாடி என் வலியும் காட்டி உன் உயிர் புகழ் தேவியை உதவர் பாலனில் துயர் உழந்து அயர்தியோ சுருதினூல் வல்லாய் வேதமும் கரைகாணா விமலனே. பிரம்மலோகத்துக்கு தாண்டி இந்த சீதா பிராட்டியை அவன் ஒளிய வச்சிருக்கட்டும், அவனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா என்னுடைய வேலை. யாரு சொல்ற? சுக்ரீவ பெருமான். அவனும் பராக்கிரமசாலி. அவர் சொல்ற, நீ கவலைப்படாத, அயனுடைய அண்டத்தின் அப்புறத்தையும் பிரம்மலோகத்தை தாண்டி வைக்கட்டும். திருமகள் அணைய தெய்வ கற்பினால் வெறுவரச் செய்துள்ள வெய்யவன் புயம் 20 ஈரைந்து தலையும் நிற்க உன் ஒரு கணைக்கு ஆற்றுமோ உலகம் ஏழுமே. உன்னோட ஒரு பானத்துக்கு உலகமே போதுங்கிற போது இந்த 20 தலை 10 தலை 20 கைய உடைய ராவணனை ஜெயிக்கிறதா கஷ்டம் அப்படிங்கிறார் சுக்ரீவ பெருமான். ஆமா, சொல்ல வாசகம் கரெக்ட் தானே. அவனை பெரிய அவர் சொல்றார் பாருங்க, 20 ஈரைந்து தலையும் வையவன் புயம் 20 நிற்க உன் ஒரு கணைக்கு. இதுலதான் ஒரு வியாக்கியானம் மத்தியானம் தோணிச்சு. ராமனை யாரா எடுத்தா அவன் வந்து ஒரு கணை. ராமன் காலில் விழுந்து கொண்டாடினா வருவது ஓர் கருணை. புரியல?
ரூனா அவன்கிட்ட இருக்கணும், நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ரணம்னு அர்த்தம், புரியுதோ? நம்மகிட்ட ரணம் போகணும்னா அவன்கிட்ட போகணும். அவன்கிட்ட வந்து கருணை. கொல்லாதவனா இருந்தா ரூனா போயிடும், கணை தான் வரும். கருணைக்கு கணைக்கும் ரெண்டுமே அவன்கிட்ட இருக்கு. கணையும் இருக்கு, கருணையும் இருக்கு. அதனால கணையை ஒருத்தனுக்கு போடுவான், ஒருத்தனுக்கு கருணையை போடுவான். அவளுக்கு போடுறது அம்பு, நமக்கு போடுறது அன்பு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, இந்த கவியை வச்சுதான் சொல்றோம். அதனால ஒரு கணைக்கு இண்டினி இருந்தருள் ஏழோடு ஏழியனா பூண்ட பேர் உலகங்கள் வலியின் கூக்கு இடை தேண்டி அவ அரக்கனை திருகி, அந்த அவனை சொல்றாரு பாருங்க, இந்த ராவணன் 10 தலை திருகி, அது சுக்ரீவ பெருமான் தேவியை காண்டி யான் இவ்வழி கொணரும் கைப்பணி, என்னோட கைக்கு அதான் வேலை. இந்த ராவணன் தலையை திருகி நான் உனக்கு தேவியை கொண்டு ஒப்படைக்கிறேன், கவலைப்படாத. ஏவல் செய் துணைவரேம் யாங்கள் இங்கு இவன் தாரும் பெருவலை தம்பி நம்பி நின் சேவகம் இரியனின் சிறு நோக்கல் என் மூவகை உலகும் நின் மொழியின் முந்துமோ. இந்த 3 லோகமும் உன்னோட வார்த்தையை மிஞ்சுமா சொல்ற. இங்க யாரு சொல்ற? ராமர். 3 லோகமும் உன்னுடைய வார்த்தையை மிஞ்சுமா அப்படின்னு கேட்கிற, உன்னோட வார்த்தையை மீறுமா அப்படின்னு கேட்கிறப்பா. மூவகை உலகமும் நின் மொழியின் முந்துமோ, உன்னோட மொழியை முந்த போறதா அப்படின்னு கேட்கிற வார்த்தை. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க சுக்ரீவ. அதாவது ஏன்னா சுக்ரீவனை வந்து கையை பிடிச்சு உன்னுடைய விரோதி என் விரோதி, என் நண்பன் உன் நண்பன் சொன்னாரோ இல்லையோ, என் விரோதி உனக்கு விரோதினாரோ இல்லையோ, அதனாலதான் இப்ப அவர் பேசுற. புரியுதா உங்களுக்கு? நாம ஒருத்தரோட பழகிறோம். சுக்ரீவன் இத்தனைக்கும் அவ்வளவு கல்விமான் கிடையாது. இப்பதான் இங்கதான் கவனிக்கணும். பக்தி வந்துருச்சுன்னா கல்வி இல்லைன்னாலும் கவலை இல்லை. அவருக்கு உடம்பு வலிமை இருக்கு. இப்ப நீங்க கேட்ப ராவணனை ஜெயிப்பான்னு, நல்லா ஜெயிப்பான். அவருக்கு மனதுல வலிமை இருக்கு, உடம்புல இருக்கு. ராமனுக்கு தொண்டு செய்யணுங்கிற மனோபாவம் இருக்கு. இவ்வளவு இருக்கு. அவன் நமக்கு எப்பவுமே பகவத் கைங்கரியம், பாகவதானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவத் நாம சொல்றவாளுக்கு பண்ணணும், பகவானுக்கு பண்ணணும். அந்த எண்ணங்கள் இருந்தால்தான் நமக்கு அந்த வலிமை வரும். அதை போல கத்துக்கணும். உடம்புலையோ பணத்திலேயோ வலிமை வரும். அதை அடிக்கடி சொல்லிட்டு ஒரு நாம யாரும் எனக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. ராமநாமா சொல்றதுல இருந்து சுக்ரீவன் இப்ப கத்துக்கணும். நம்மளால முடியாது, இதை செய்ய முடியாது, இதை இயல்பா அப்படின்னா பேசப்படாது. நாம உறுதிப்பாட செய்யணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்தில் ஈடுபடணும், அப்படி இருக்கணும். அப்ப சொல்ற பாருங்க அடுத்தாப்பல, பெருமையோர் ஆயினும் பெருமை பேசலாம், கர்மமே அல்லது பிரிதி என்கின்றது. பாருங்க, பெருமையாவே இருந்தாலும் பெருமை பேச மாட்டா, கர்மயோகம் செய்யணும். தர்மம் நீ அல்லது தனித்து வேறு உண்டோ, அருமை ஏது உனக்கு நின்ற அவலம் கூர்தியோ. அவர் சொல்ற, தர்மம் நீ அல்லது தனித்து வேறு உண்டோ, தர்மம் வேற நீ வேறையா, எப்படி பேசுற பாருங்க. ராமனுடைய பெருமையை இப்ப உணர்ந்துட்டார். அவரும் பேச ஹனுமானுக்கு மேல பேசுறாரு. அப்புறம் சொல்றார், முனரிமேல் வைகுவான். முனரிமேல் தாமரப்பூல இருக்கிறவர் முருகன் தந்த தளரியல் பாகத்தான். முருகன் பெருமான உலகத்துக்கு கொடுத்த அந்த சிவபெருமான் தளரியல் பாகத்தான், உமையை ஒரு பாகத்திலே வைத்திருப்பவர். தடக்கை ஆழியான் சக்கரபாணி. யாரான யார் நமக்கு கவலை இல்லை, சக்கரபாணியாவே இருக்கட்டுமே. அளவி ஒன்று ஆவரே அன்றி ஐயமில் கிளவியாய் தனித்தனி கிடைப்பரோ துணை. நீ அவனை விட பராக்கிரமசாலி, நீ சொன்னா போறாதான் நாங்க போய் அவனை சண்டை போட்டு கொன்றதுக்கு. என்னுடைய அப்பதான் என்னுடைய சிறுகுறை முடித்தல் ஈண்டு ஒரிய பின்னுடைத்து ஆயினுமாக.
என்னோட இந்த கஷ்டத்தை இப்ப போகணும்னு அவசியம் இல்லை ராமா, அந்த வாலியை ஜெயிக்கிறதுக்கு. அது இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நாட் நெசசிட்டி. இட் இஸ் நாட் அர்ஜென்ட் மேட்டர். இந்த நேரம் வந்து 7 மரத்தோட வாலியை ஜெயிப்பையான்னு தான் கேட்டுவிட்டு பாருங்க. சீதா பிராட்டியை பிரிஞ்சு அவர் கஷ்டப்படுறாருன்னு இதைத்தான் நம்ம சுக்ரீவன்கிட்ட கத்துக்கணும். என்னோட வேலையை முதல்ல மூடின்னு சொல்லலை, நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ முதல்ல இதை செஞ்சு சொல்ல, அப்புறமா பாக்கிய பாருங்க கூடாது. நம்மளோட ஒருத்தரோட பழகிறோம்னா முதல்ல உங்க வேலையை முதல்ல சொல்லுங்க, செய்வோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படி சொல்லணும். ஏன் கவலைப்படுறேன், நம்ம தெம்பு கொடுக்கணும். சொல்றாரு பாருங்க, என்னுடைய சிறு குறை, என்னோடது சாதாரண குறை. இப்ப அவன் சொல்றது கரெக்ட். இது இந்த ராவண சீதையை தூக்கின்னு போறதுக்கு முன்னாலே இருக்கே இவனுக்கு. ஆமா, அது இருக்கு. இன்னும் இப்ப வாலியை ஜெயிச்சாதான் இவன் சௌக்கியமா இருப்பாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கஷ்டம் இல்லை. ஏன்னா இங்க இருக்க இவன் சௌக்கியமா இருக்கான். ஏன்னா அவன் வாலி வர முடியாத இடத்துல தானே இருக்கான், அதனால சேஃபா இருக்கான். இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பொல்லாதவா எப்பவுமே அவாவால அவ கஷ்டத்தை வரவழைச்சுப்பான். கதையில அடிக்கடி சொல்லிருக்கேன், இன்வைட்டிங் த சாரோஸ், துன்பத்தை வரவழைச்சுக்கிறதே இந்த பொல்லாத வாழ்க்கைய உண்டான வேலை. அவன் துந்துபிங்கிறவனை கொண்டுட்டு, இந்த எருமக்கடாவை கொண்டுட்டு அந்த உடம்ப அது அங்க கீழே விழுந்த அங்கேயே தகனம் பண்ணிருக்க கூடாதோ, பண்ணிருக்கலாம் இல்லையோ, அதை தூக்கி அடிச்சா பெருமைக்கு. அது இங்க மதங்கர் ஆசிரமத்துல வந்து விழுந்து அவர் அங்கே சபிச்ச, நீங்க வந்த தலை வெடிச்சிரு, இதை எதுக்கு அவன் வாங்கிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துலயே இதுதான் துஷ்டத்தனத்துல எப்பவுமே உணர்ச்சிங்க. அவனை ஜெயிச்சதை வேணாலும் சரி விட்டுலாம், இன்னொருத்தருக்கு போய் இடைஞ்சலா பண்ண முடியாது. துஷ்டத்தனம் அது ரொம்ப பேருக்கு ஒரு ரொம்ப பிரேமம் இன்னமும் இருக்கான். அடுத்தவா மனசை புண்படுத்துறது, அடுத்தவா தேகத்துக்கு புண்படுத்துறது, அதெல்லாம் கூட அதெல்லாம் நம்ம வாலியிலேருந்து கத்துக்கணும், சுக்ரீவன்லேருந்து கத்துக்கணும். அது இதுல தான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறத அடிக்கடி அடிக்கிற உபன்யாசத்துல சொல்லுவேன். இந்த பகவான்கிற ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பதவியில இருக்கிறவன் பணக்காரன் பிராண்ட வாங்கிடுவான் சமுதாயத்துல இருக்கிறவன். நீங்க அப்புறம் ஒண்ணுமே இல்லாதவன், வசதி இல்லாதவன், உடம்புல தெம்பு இல்லாதவன், இவரு எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த இப்ப நீங்க நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், வசதி இருக்கு, பணம் இருக்கு, நீங்க உங்களையும் பதவியில இருக்கிறவாழ்க்கையே போக வேண்டாம். அந்தஸ்துல இருக்கிறவா, ஒருத்தன் பொண்டாட்டி குழந்தையை கவனிக்காம இருக்காங்க, ஒருத்தன் அம்மா அப்பாவை கவனிக்காம இருப்பான், கஷ்டப்படுறாங்கிறா, இல்ல சம்பாத்தியம் பண்ணி துன்மார்க்கத்துக்கு போறான். அந்த நேற்று கூட ஏதோ போகும்போது நேற்றுக்கு என்ன பண்ணும், திருச்சி போறது, திருச்சியில லோக்கல்லையே இந்த கடை வழியே போகணும். இந்த மது இருக்கிற ஒரு கடை வழியா கண்ண ஜலமுக்கு நான் உபன்யாசத்துக்கு பேனரை போட்டு பத்திரிகை அடிச்சு மைக்கு வச்சு நான் இங்க கூட்டத்துக்கு படுற பாடம். அங்க பைக்கு 300 நிக்கணும். வருத்தப்பட்டுனே நம்ம அந்த பெருமாள் கோவிலுக்கு போற வழியிலேயே ஆமா எல்போருக்கு போறோம். கோவில்ல போய் நான் சேவைக்க போறேன். பிள்ளையார்கள் ஒத்துருக்கு, சந்நிதி இருக்கு, பூஜை பண்றவா இருக்கா, அவள் ஒத்துருங்க இல்லைன்னு ஓரமா பெஞ்சில் உட்காந்து ஒத்துருமே வரல. நான் ஒருத்தன் தான் போறேன்.
வாங்க வாங்கோ, இப்போ எந்த ஊர்ல உபன்யாசம் ஸ்ரீராமநவமிக்கு இங்கே வந்து பண்ணக்கூடாதோ அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை, அந்த கோவில் நான் அந்த மகாலிங்கபுரம்னு இருக்குது மெட்ராஸ்ல கோடம்பாக்கத்துல. இந்த பிட்டு இறங்கினோடனே அப்படி இடது பக்கமா வந்தேன்னா அப்படிதான் எக்மோருக்கு வரணும். அந்த அந்த பிள்ளையார் ராமர் அனுமாரை கும்பிட்டு தான் நான் எக்மோர் ஸ்டேஷனுக்கு வருவேன். ட்ரெயினுக்கு வரும்போது இறங்கி உள்ள போய் அது காரணமாக தான் அப்பெல்லாம் எங்கள் பிராமணன்ல மகாலிங்கபுரம் சார்ட்டு போடுவான், ஆம்பளை ஜாதகம் தான் போடுவான், பொம்மநாட்டிக்கு கிடையாது. அதை பார்த்து தான் பொங்கல் ஜாதகம் வரும். அதில் நான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதனால அந்த சாமிகிட்ட ஒரு பிரியம், அவர்கிட்ட நல்ல பொண்டாட்டியை கொடுத்தேன்னு சொல்லிட்டு போவேன். பொண்டாட்டிக்கு நேரம் சொல்லக்கூடாது, கல்யாணத்தை சொல்லலாம், அனுபவத்தை சொல்லலாம். அவர்கிட்ட கையெழுத்து போட்டேன் சொல்லிட்டு இவரை காரை நிறுத்த சொல்லுவேன். நிறுத்தும்போது நான் போய் கும்பிட்டுட்டு வரேன்னு எல்லா சாமியும் கும்பிட்டு வருவேன். நான் நிதானமா கும்பிடுற கோயில்ங்கிறது அந்த கோயில் தான், தெரிஞ்சுக்கோங்க. காரியமாக தான் சொல்லி இருக்கட்டுமே சொல்லிட்டு அப்படி போற போது அந்த டாஸ்மாக் கடை வைங்க கார் போச்சு, கண்ணு ஜலம் விட்டு இப்படி போய் இந்த துன்மார்க்கத்துக்கு போராடி அவளை பேண்டையும் சட்டையும் போட்டு பேக் வச்சு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கான்னு தெரியுது. இந்த பைக்கில் போய் இறங்கி கண்ணற ஜலமா வந்தது. ஐயோ, இது என்ன, இது எதுக்கு இப்படி போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு வருது பின்னால் இந்த குடிக்கப்படாதுன்னு இந்த